வீரபாண்டிக்கு வந்திருக்கிறோம். அதாவது பறையரும் வன்னியரும் ஒன்னா இருந்து ஒரு கோயிலை உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது பறையருக்காக ஒரு வன்னியர் உருவாக்கின கோயில் இது. இது வந்து இதிகாசமோ புராணமோ கிடையாது. இது வந்து வரலாறு. இதிகாசம் போய் சொல்லும், புராணம் போய் சொல்லும். இது வரலாறுங்க. வரலாறு என்றுமே மெய் சொல்லும். இதை பற்றி கோயில் 130 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீரபாண்டி என்கிற சிற்றூருக்கு கள்ளக்குறிச்சியிலேருந்து நாராயணசாமி என்கிற பறையர் இந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்க வராரு. அப்பெல்லாம் வந்து திண்ணை பள்ளிக்கூடம் தான். அப்படி திண்ணை பள்ளிக்கூடம் இருக்கும்போது இந்த ஊருக்கு அவர் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ இந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவர் பறையர், அவர்கிட்ட போய் பாடம் படிக்கக்கூடாதுன்னு அவரை ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்போ ஆறுமுக பாகவதர் என்கிற வன்னியர் அந்த நாராயணசாமி பறையரை வரவேற்று தன்னுடைய இடத்துலயே திண்ணை பள்ளிக்கூடம், அதாவது ஊர் மக்களை சேர்த்து வச்சு சின்ன பசங்களுக்கு பள்ளிக்கூடம் சொல்லி கொடுத்து அறிவு வளர்க்குறாரு. அப்படி அறிவு வளர்த்து இந்த ஊர் மேன்மேலும் வளர்ச்சி அடைய உதவி புரிந்த நாராயணசாமி உடல்நல குறைவால் இறந்து விடுகிறார். அந்த இறந்த நாராயணசாமி பறையருடைய உடலை இந்த ஊர்ல புதைக்கிறதுக்கு இந்த ஊர் மக்கள் தடை விதிக்கிறாங்க. எல்லாரும் எதிர்ப்பு தெரியும் போது அப்ப அந்த நாராயணசாமிக்கு நட்பா இருந்த ஆறுமுக பாகவதர் என்கிற வன்னியர் தன்னுடைய என் இடத்துல நான் புதைக்கிறேன், இந்த இடத்துல அவரை உடலை புதைச்சி இந்த இடத்துல நான் கோயிலா அவரை சாமியா வழிபட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி பறையரும் வன்னியரும் இணைந்து ஒரு ஆலயத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பறையருக்காக ஒரு வன்னியர் உருவாக்கிய ஆலயம் தான் இது. இப்ப ஏன் நம்ம இந்த பறையரும் வன்னியரும் சண்டை மாறோம்னா அது காரணம் இந்த திருட்டு திராவிடம். நாம ஒன்னாதான் இருந்தோம். இந்த பிரித்தாளும் கொள்கையால் வந்த இந்த திருட்டு திராவிட வந்தேரி கூட்டங்கள் நம்மை பிரித்து இந்த தமிழ்நாட்டை திருடி கொண்டு இருக்கிறார்கள். நாம இன்னமும் விழிப்படையாத இருந்தோம்னா இன்னும் இருக்கிற மிச்ச சோச்சு எல்லாமே போயிடுங்க. பறையருக்காக ஒரு வன்னியர் எழுப்பிய ஆலயம் தான் இது. பாரிக்கு எப்படி கபிலர் நண்பரோ அத நாராயணசாமி பறையருக்கு இந்த ஆறுமுக சுவாமி பாகவதர் என்கிற வன்னியர் நண்பனா இருந்தார். அதுதான் அந்த நாராயணசாமி பறையருடைய சமாதி இது. இது அவங்களுடைய மனைவியுடைய சமாதி இது. இதை இன்னமும் இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து கல்யாணம் பண்றாங்க, காது குத்துறாங்க, எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நடக்குது. இது போன்ற அதாவது அறிவார்ந்த விஷயங்களை மக்களே தெரிந்து